லவ் பேர்ட்ஸ்க்கு கூண்டு செய்ய போகிறோம். பேப்பர் மெருகதைன்னு சொல்லுவாங்க. அந்த போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம மொத்தமாக ரோலாக வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 500 மீதே வருது. ஓட்ட போட்டுக்கலாம் சொல்லிட்டு ஓட்ட போட்டிருக்கோம். ஓட்ட போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொக்கி ஒன்றா விடாத ரெண்டா விட்டு தனித்தனியாக மடிச்சு வச்சிருக்கேன். அதாவது எதுக்கு நான் ரெண்டா விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை உள்ள போய் படுக்கலாம் அந்த அளவுக்கு பெருசாக தான் அடிச்சிருக்கேன். வணக்கம் மக்களே, நான் விக்கி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்க்கு கூண்டு செய்ய போகிறோம். இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிளி வச்சிருந்தோம், அதுக்கு யூஸ் பண்ணுறது ஒன்று தான். ஸோ இது பழசாக இருக்குன்னு சொல்லி இதுலேயே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக புதுசாக ரீப்பர் கடை வாங்கிட்டு வந்து அதை அறுத்துட்டு நம்ம அட்டாச் பண்ணிட்டு அதுக்கு போனது பழசு இருக்க மட்டும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு புதுசு நம்ம போட்டு அப்படியே அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரீப்பர் கட்டை வாங்கிட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் மெருகதைன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. அந்த சொரசொரப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கூண்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதில் பாதி வலை இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் வலை வாங்கியிருக்கோம். அதை வாங்கிட்டு சுற்றிலையும் மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி கூண்டுக்குன்னு ஒரு இதாக இருக்கும், சிறுசாக இருக்கும் வலை. அது நம்ம மொத்தமாக ரோலாக வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 500 மீதே வருது. அதுங்காட்டி அதையும் போட்டு விட்டேன், ஏன்னா பூச்சியில் உள்ள போகாது இருக்காக்காக. லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பானை ரொம்ப முக்கியம். லவ் பேர்ட்ஸ்க்கு அந்த பானை பார்த்தீங்கன்னா 100 சொன்னாங்க. சொப்பு பார்த்தீங்கன்னா இது 70 சொன்னாங்க. சரி 70 வாங்கிட்டு நம்மளே ஓட்ட போட்டுக்கலாம் சொல்லி ஓட்ட போட்டிருக்கோம். ஓட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நான் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக கீறுனா நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீ கீறாமல் அப்படியே போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பானை வந்து கிராக் ஆகி உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கோணுசி வச்சு ஏதாவது வச்சு குத்துனீங்கன்னா அழகு போல் நம்ம ரவுண்டாக அந்த ஷேப் வந்து உடச்சிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா அழகு போல் இந்த மாதிரி ரவுண்டாக கிடச்சிரும். நம்ம பானை பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்கிட்டு வந்து ஓட்ட போட்டங்காட்டி சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா மெருகாயின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாயிரும். நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே மொத்தமாக 4 பானை வைக்க போகிறோம். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா 4 பானை வாங்கிட்டு வந்து ஓட்ட போட்டுக்கிறோம். நீங்கள் எத்தனை பானை வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பானை ஓட்ட போட்டு உள்ளே வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பானை உள்ளே வைக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் கம்பி கட்ட சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சைடில் கட்டிட்டு ஒரு குக்கி கூட சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க. நான் என்ன பண்ணுறேன் 2 குக்கி இந்த மாதிரி சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொக்கி ஒன்றா விடாத ரெண்டாக விட்டு தனித்தனியாக மடிச்சு வச்சுருக்கேன். அதாவது எதுக்கு நான் ரெண்டாக விட்டுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பானை மாட்டுற போது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா பானை ஒவ்வொன்றும் காற்று காடும். இந்த மாதிரி 2 சைடே இருக்குங்காட்டி என்னாச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கிரிப்பாகவும் இருக்கும். உள்ளே போய் இதாகிறது அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் ஆடாத அந்த மாதிரி இருக்கும். அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 2 சைடை வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்கள் 2, எனக்கு தெரிஞ்சு 2 வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினச்சி அதுக்காட்டி 2 மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள 2 குச்சி பார்த்தீங்கன்னா 2 சும்மா நம்மளே கட்டி விட்ருக்கோம் வந்து உட்கார்றதுக்கு. அதுக்காண்டி நான் அடித்த கூண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை உள்ள போய் படுக்கலாம் அந்த அளவுக்கு பெருசாக தான் அடிச்சிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு 4 இது வைக்கணும், அதுங்காட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம கேட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் தாழ்பால் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த சின்ன கட்டை எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இப்போ தாழ்பால் போட்டிருந்தா ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியே வர கொஞ்சம் சான்ஸ் இருக்கா, அதுக்காட்டி அந்த லைட்டாக குச்சி வச்சு ஒரு ஆணி அடிச்சுட்டு அதில் மேலே கீழே திருப்பிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கேன் நான். அதுங்காட்டி வச்சு இதை கீழே லாக் பண்ணி விட்டான். நம்ம சப்போஸ் மறந்துட்டு பூட்டாமல் போயிட்டுன்னு வச்சுங்களேன், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியாத அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா, பாதுகாப்பாகவும் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பூட்டுருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பூட்டு பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா தான். உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கட்டை வச்சு அணி வச்சு அடிச்சுட்ருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கில்லாத அளவு கொஞ்சம் கிரிப்பாக அடிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கீழே ஒரு 4 கட்டை கொடுத்துருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாம்பு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழேருந்து மேலே ஹைட்டாக வச்சா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே குச்சி வச்சுட்டு அதில் ஆணி அடிச்சுட்டு கொஞ்சம் குழி பறிச்சு உள்ள நெட்டியிருக்கேன். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாம்பு கீம்பு வந்தால் கூட அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச செஞ்சு வச்சுருக்கோம். சரி எப்படியோ ஒரு வழியாக நம்ம கூண்டு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்ன பேர்ட்ஸ் உள்ளான்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தபோது பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு அதிகமாக என்ன லவ் பேர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வளர்த்ததில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேர்ட்ஸ் பிடிக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.